நேற்று ப்ரெக்னென்சி கிட் வாங்கும்போதே ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் வேக்சின் வந்து டிடி வேக்சின் வந்து 13 வீக்ஸ்க்குள்ளே போடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பதியும் போதே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து 3rd மந்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயும் இந்த வேக்சின் வந்து போடணுன்ற மாதிரி. அங்கே உள்ள நர்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து ஹஸ்பண்ட் ஊர்லேயே வந்துட்டு பதிஞ்சிட்டேன். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனோடனே அங்கேயே பதிஞ்சிட்டேன். நாங்கள் மதுரையில் இருக்கோம், ஹஸ்பண்ட் ஊர் மதுரை அவுட்டரில் இருக்குது. பட் அங்கேயே நாங்கள் பதிஞ்சிட்டோம் அப்படின்றனால இங்கேருந்து என்னால் அடிக்கடி போக முடியல. பட் வந்துட்டு வேக்சின் போடுறதுக்காக அங்கே போயிட்டு வந்தேன். வேக்சின் போட்டதுலேருந்து கை வீங்கினது தான் அந்த இடம் மட்டும். அப்படி ஒரு பெயின். ஐஸ் மட்டும் லைட்டாக வைக்க சொல்லியிருந்தாங்க. சுடு தண்ணி வைக்க வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐஸ் வச்சுட்டே தான் இருக்கிறேன். பட் வீக்கம் இன்னும் குறையவே இல்லை. அந்த கை சுத்தமாக தூக்கவே முடியல நேரம் ஆக ஆக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா டேப்லெட் எடுத்துக்குங்கன்ற மாதிரி பேராசிட்டமல் டேப்லெட் மட்டும் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. மதுரை ரிட்டர்ன் வரும்போதே மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் வந்து எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சத்தான காய்கறி, தண்ணி காய்கறியெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. என்னோடய மெனு பிளான் பார்த்திங்கனாவே தெரியும், எல்லாமே ரொம்ப சத்தான காய்கறியெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.